ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் மட்டன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பெரிய ஃபேமிலி பேக் மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்றா போல் இன்க்ரீடியன்ஸை டேக் செஞ்சுருக்கேன். முதல்ல குக்கரில் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்ததாக மட்டனை சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா திரும்பவும் வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போது இந்த மசாலா கலவையை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அடுத்ததாக ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடியை மூடி 5 விசில் வர வரைக்கும் வைக்கணும். 5 விசிலுக்கு அப்புறமா குக்கர் நல்லா ஆறுனதும் மட்டன் வெந்திருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மசாலாவில் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மேகி மசாலா பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை மசாலாவோட ஆட் பண்ணணும். 2லேருந்து 3 நிமிஷம் நூடுல்ஸை நல்லா வேக விட்டால் அவ்வளோதான், ரெடி மட்டன் நூடுல்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.